12th plus 2 Tamil Nadu State Board English paragraph simplified. The chair K. Rajanarayanan. Write character sketch of மாமனார் அண்ட் பெத்தண்ணா. பெத்தனாவை பற்றியும் மாமனாரோட கேரக்டர் ரெண்டு பேரோட கேரக்டரை பற்றியும் விரிவாக எழுதுங்கன்னு சொல்லிட்டு பேராகிராஃப் கொஸ்டின். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அக்கார்டிங் டு த ஷார்ட் ஸ்டோரி த சேர் பை கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் எழுதின த சேருங்கிற சிறுகதையிலிருந்து த மாமனார் கேரக்டர் இஸ் portrayed as a stingy person in the village. அவரை எப்படி சித்தரிச்சிருக்காங்கன்னா, அந்த கிராமத்திலேயே ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு கருமி அப்படின்னு சொல்லி சித்தரிச்சிருக்காங்க. அண்ட் ஹி நெவர் கேவ் எனி திங் டு எனி ஒன். யாருக்குமே அவர் எதுவுமே கொடுத்ததில்லை. அந்தளவுக்கு ஒரு கஞ்சத்தனமான மனுஷன் அப்படின்னு சொல்லி மாமனாரோட கேரக்டரை சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டு, சில்ட்ரன் தாட் தட் மாமனார் கேம் டு தேர் ஹவுஸ் பர்டிகுலர்லி டு ட்ரிங்க் பட்டர் மில்க் வித் அசோஃப்டிடா. அதாவது அவங்க வீட்டுக்கு அவர் வர்றதே இந்த மோர் குடிக்கிறதுக்காக, அதாவது பெருங்காயம் போட்டு மோர் அவங்க அம்மா நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு தருவாங்க, ஏன்னா அவங்க அண்ணன்றதுக்காக. அதுக்காகவே வீட்டுக்கு வராரு அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைங்களாம் நினச்சிச்சுங்க. அண்ட் தே வேர் அஃப்ரேட் தட் ஹிஸ் ஈவில் ஐஸ் வுட் ஃபால் ஆன் தேர் கவ் அண்ட் காஃப். அவரோட கெட்ட பார்வை, தீய பார்வை, அந்த இதுக்கு கண்ணு பட்டுருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கண்ணு வச்சுருவாரோ நம்ம பசு மேலேயும் அந்த கண்ணுக்குட்டி மேலேயும். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மோர், அவங்க வீட்டு மோர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அவர் அந்த பசு மேலேயும் கண்ணுக்குட்டி மேலேயும் கண்ணு வச்சுருவாரோன்னு இந்த குழந்தைங்கள்லாம் பயந்துருக்குதுங்க. தேர்ட் பாயிண்ட்டு, மாமனார் ஷோடு இன்ட்ரெஸ்ட் இன் பையிங் another சேர் ஃபார் ஹிம்செல்ஃப். அப்போ இவங்க சேர் வாங்கணும்னு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டாங்கல்ல, அப்போ மாமனார் என்ன நினச்சிருக்காரு, நம்மளும் ஒரு சேர் வாங்குவோம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அவரும் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. மாமனார் ஷோடு இன்ட்ரெஸ்ட் இன் பையிங் another சேர் ஃபார் ஹிம்செல்ஃப். அவருக்கும் ஒரு சேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் த சேர் அரைவ்டு, இந்த சேர் வீட்டுக்கு வந்து அந்த சேருக்கு ரெண்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்ரி மார்னிங் மாமனார் வைப்டு த சேர். அவர் வீட்டுக்கு ஒரு சேர் போயிடுச்சு, இந்த ஃபேமிலியில் ஒரு சேரு. அப்போ மாமனார் வீட்டுக்கு போன சேரை மாமனார் எவ்ரி மார்னிங் காலையில் எந்திரிச்சோடனே அதை துடைக்கிறது தான் அவருக்கு வேலை. ஷிஃப்டட் இட் கேர்ஃபுல்லி, அதை நகர்த்திட்டு போகிறது அவ்வளோ கேர்ஃபுல்லாக நகர்த்தியிருக்காரு. அப்புறம் பிளேஸ்ட் இட் டவுன் ஜென்ட்லி, மெல்லமாக அதை வச்சுருந்துருக்காரு. லைக் அ மட்பாட்டு, மண்பானையை எப்படி நம்ம மெதுவாக ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி அப்போ அவ்வளவு பொத்தி அதை பார்த்துருக்காரு அந்த சேரை. இத்தனைக்கும் உறுதியான சேரு. அண்ட் தென் சேட் ஆன் இட் ப்ரௌடி. அப்புறமா அதில் ரொம்ப பெருமையாக உட்காந்துருந்துருக்காரு, அப்படி கௌரவமாக ரொம்ப கர்வமாக உட்காந்துருந்துருக்காரு அந்த சேரில். நாங்கள் சேரில் உட்காடுறோம்ல அப்படின்னு அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காரு அந்த சேரை. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்டு, when the narrator visited மாமனார்ஸ் ஹவுஸ். நரேட்டர்ன்றது இந்த கதையில் வந்து ரெண்டாவது பையன், அண்ணன் பெத்தண்ணா மூத்தவர், அடுத்த பையனை தான் நரேட்டர். அவர் தான் அந்த கதையை சொல்கிறவர். அவர் மாமனார் வீட்டுக்கு போயிருக்காரு. ஹீ வாஸ் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர். அவர் தரையில் உட்காந்துருக்கார் மாமனார். வாட் இஸ் திஸ், வேர் இஸ் த சேர், என்னது இது, எங்கே அந்த சேர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆஸ் த நரேட்டர். நரேட்டர் வந்து மாமனார்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு மாமனார் தென் ரிப்ளைடு, காம்லி ரிப்ளைடு, அமைதியாக பதில் சொல்லியிருக்காரு மாமனார். ஐ ஆஸ்க் தெம் டு கீப் த சேர் ஃபார் தட் பர்பஸ் அலோன். நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், மக்கள் வந்து கேட்டிருப்பாங்க போல் அவர்கிட்ட சேரு, அதுக்காக மட்டுமே அந்த சேரை வச்சுக்குவோம், பயன்படுத்திக்கங்க. ஃபார் பிளேசிங் த கார்ப்ஸ், அதாவது பணம் வைக்கிறதுக்கு மட்டுமே அந்த சேரை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு இருக்காரு. எனிவே யூ நீட் ஒன் ஃபார் தட் டு நோ. எப்படியும் அதுக்கும் ஒரு சேர் தேவை தானே, பணம் வைக்கிறதுக்கும் சேர் தேவையாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. த நரேட்டர் அஸ்டானிஷ்ட். ஃபிஃப்த் பாயிண்ட்டு, நரேட்டருக்கு அதிசயமாக போயிடுச்சு, வியந்திருக்காரு. என்னடா இது, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கஞ்ச பிஸ்னாரின்னே நினச்சிருந்துருக்காங்க, ரொம்ப கருமி அப்படின்னே நினச்சிருந்துருக்காங்க. இவருக்கு இவ்வளோ ஒரு தாராள மனசு இருந்திருக்குன்னு அவருக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஆக்சுவலி ஃபிஃப்த் பாயிண்ட்டு, மாமனார் வாஸ் நாட் ஸ்டிஞ்சி ஆஸ் த சில்ட்ரன் தாட். ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தா மாமனார் வந்து அவ்வளவு கருமியெல்லாம் கிடையாது, இந்த குழந்தைங்க நினச்ச மாதிரி அந்த வீட்டில். அவர் நல்ல தாராள மனசுக்காரர் தான். இல்லாட்டினா இது அவ்வளோ ஆசையாக வாங்கின சேரை கொடுக்க மனசு வருமா, அப்படி கொடுத்ததுனால அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அவரோட கேரக்டர் அதுதான். அடுத்தது பெத்தண்ணா கேரக்டர். பெத்தண்ணா சேட்டக்கார பையன், அவங்க அண்ணன். இந்த கதை சொல்கிறாருல ஆத்தர், நரேட்டர், அவரோட அண்ணன் தான் பெத்தண்ணா. பெத்தண்ணா எப்படியாப்பட்ட பிள்ளைன்னு பார்ப்போம். பெத்தண்ணா யூஸ் டு மேக் ஃபன் ஆஃப் மாமனார். எப்போ பார்த்தாலும் கேலி கிண்டல் பண்ணுறது தான் வேலை மாமனாரை பெத்தண்ணாக்கு. He would bring the three-legged stool to மாமனார் whenever he came to their house. அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வேணுக்குன்னே மாமனாருக்கு வந்தோடனே அந்த 3 கால் ஸ்டூல் இருக்குல்ல, அதை கொண்டுட்டு வந்து போடுறது பெத்தண்ணா. எதுக்கு,
அப்போ தானே உட்கார முடியாமல் உட்காந்து கீழே விழுகுவார்ல, அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு. ஆல்சோ பெத்தனா யூஸ்டு டு டீஸ் ஹிம் பை போக்கிங் வித் பேப்பர் ஆரோ. பேப்பர் ஆரோ விட்டு விளையாடுங்கவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க. அந்த மாதிரி அந்த பேப்பர் ஆரோ விட்டு அவர் மேலே விட்டுக்கிட்டே இருப்பான் அவர் வரும்போதெல்லாம். பெத்தனா வந்து மாமனார் மேலே. அதெல்லாம் அவர் சீரியஸாக எடுக்க மாட்டார். சரி, சின்ன பிள்ளைங்க விளையாடட்டும் நம்மள்கிட்ட அப்படின்னு. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு. டிடன்ட் see any money falling from your head said பெத்தனா டு மாமனார் when he loosened his tuft and tied it back tightly. அவங்க வீட்டுக்கு வந்தோன்னே என்ன தெரியுமா செய்வார் மாமனார்? அவர் குடுமியை அவுத்து டைட்டாக கட்டுவார். டைட்டாக கட்டினா உடனே பெத்தனா சொல்லுவான், ஒரு காசும் தலையிலேருந்து உழுகலை. அந்த குடுமியை அவுத்துட்டு ஒரு உழுப்பு வரல மண்டையை உழுப்புனோடனே சொல்லுவான், ஒரு போய் காசு அதாவது அவரை எப்படி நினைக்கிறாங்கன்னா மண்டைக்குள்ளெல்லாம் காசை ஒழிச்சு வைப்பார் அப்படின்னு. அது மாதிரி கேலிக்கு சொல்கிறான். டிடன்ட் see any money falling from your head. உங்கள் தலையிலேருந்து ஒரு காசு உழுகலை போங்க அப்படின்னு கேலி பண்ணுறான். செட் பெத்தனா டு மாமனார் when he loosened his tuftனா குடுமி. அந்த குடுமியை லூஸ் பண்ணி மறுபடியும் டைட்டாக கட்டும்போது இந்த மாதிரி சொல்லி கேலி பண்ணுறான் அந்த பையன். அடுத்த தேர்ட் பாயிண்ட். பெத்தனா வாஸ் இரிட்டேட்டட் அண்ட் செட் a good chair we made for the corpse. டெய்லி நைட்டு வந்து அதிகமாக ஓயாமல் நைட்டில் வந்து பணம் வைக்கணும்னு சொல்லி சேர் கேட்டே இருந்தாங்களா இவங்க வீட்டுக்கு. அப்போ இரிட்டேட் ஆகிட்டான் பெத்தனா. கடுப்பாகி அவன் சொல்கிறான், நல்லா சேர் வாங்கினோம், நல்லா சேர் செஞ்சோம், ஒரு சேரு பணம் வைக்கிறதுக்காகவே செஞ்சுருக்கோம் போல் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டான் பெத்தனா. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்டு. when a few people came to ask for the chair. கொஞ்சம் பேர் ஒரு நைட்டில் வந்திருக்காங்க சேர் கேட்டு. பெத்தனா ரிப்ளைட். பெத்தனா எவ்வளோ தெளிவாக பதில் சொல்லியிருக்கான் பாருங்கள். த சேர் ஒன்லி நோ, சேர் தானே, இட் இஸ் இன் ஆர் மாமனார் ஹவுஸ். அது எங்கள் மாமனார் வீட்டில இருக்குது. கோ அண்ட் ஆஸ்க் ஹிம், ஹீ வில் கிவ். போய் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கான். மாற்றி விட்டான். ஏன்னா நம்ம வீட்டிலேயே வந்து வாங்குறாங்க, போய் மாமனார் வீட்டில் போய் கேட்டு வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மாமனார்கிட்ட போய் கேட்டுக்கங்கன்னு சொல்லி மாற்றி விட்டான். ஏங்க சேர் தானே, அது எங்கள் மாமனார் வீட்டில் இருக்குது, போய் அவர்கிட்ட கேளுங்க, அவர் தருவார் அப்படின்னு இருக்கான். அது ஃபிஃப்த் பாயிண்ட். பெத்தனா வாஸ் கிளவர், ரொம்ப புத்திசாலி. அண்ட் ஹேட் அ ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுனாக்கா சமயோஜித புத்தி. நல்லா சமயோஜிதமாக அந்த நேரத்துக்கு தக்கன கரெக்டாக அந்த நேரத்துக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெளிவாக பதில் சொல்லி கழட்டி விட்டு அந்த மக்களை அங்கே மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டான். இதுதான் இவனோட கேரக்டர், பெத்தனாவோட கேரக்டரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி படிங்க செல்லங்களா, ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக வேறு இருக்கும், சிரிப்பாக வேறு இருக்குது. மாமனார் பெத்தனா இவங்களோடதெல்லாம் ஜாலியாக படிங்க. சரியா? சரி, ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாமா? பாய்.